நாம் ஒரு சவாலில் இருக்கிறோமா? அருமை. நான் முதலில் தொடங்கலாமா? ஹூரே! இங்கே என்ன இருக்கிறது? குழந்தை உணவா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஏற்கனவே கடந்து விட்டேன். இது அருவருப்பாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். விதிகளை மீறாதீர்கள். சாப்பிடுவோம். சரி, எனக்கு இதை செய்ய வேண்டியிருக்கும் போலிருக்கிறது. சரி, நான் இதை செய்ய முடியும். என்ன ஒரு குழப்பம். அதுதான், நான் நிறைந்து விட்டேன். கேட், நீ அடுத்தது. வாவ், ஒரு முழு தொகுப்பு ட்விக்ஸ். நான் இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். யம் யம். அது நிச்சயமாக அற்புதம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏய், தயவு செய்து பகிர்ந்து கொள்கிறாயா? இல்லை, இது எனது. உங்களுக்கே உங்களின் பாதுகாப்புகள் உள்ளன. சரி, எதுவும் பரவாயில்லை. இங்கே ஏதோ விசித்திரமானது இருக்க வேண்டும். என்ன, ஒரு குழந்தை பாட்டில்? சரி, இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். நிபிள் தெளிவாகவே தேவையற்றது. ஏய், இது வலிக்கிறது. இதை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். பாலுடன் இது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாவ், அது சரியாக இருக்கிறது. நான் பாலை முடிவுக்கு குடிப்பேன். எனக்கு பிடிக்கும். ஓ, நீங்கள் திருடர்கள். எனக்கு ஒரு துண்டு மட்டுமே மீதம் உள்ளது. மியா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குது? ஓ, அவள் ஒரு குழந்தையாக மாறிவிட்டாள். நாம் என்ன செய்வது? சரி, குழந்தை இங்கே வா. ஓ, இது உதவவில்லை. இது ஒரு கனவு. நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவளுக்கு என் உணவை கொடுப்போம். வா குழந்தை, அம்மாவுக்காக ஒரு கரண்டி. அது நல்ல பெண், நல்லா செய்தாய். ஓ, அவளுக்கு மீண்டும் ஏதோ நடக்கிறது. நீ மீண்டும் வளர்ந்து விட்டாய். மற்றவர்களின் குழந்தைகள் எவ்வளவு விரைவாக வளர்கிறார்கள், இல்லையா? ஏய், நான் முதலில் இருப்பேன். என்ன, உண்மையிலேயே என்ன ஒரு பயங்கரம். இவை புழுக்களா? நான் அவற்றை உண்பதில்லை. சரி, இல்ல, வாங்க சாப்பிடு. ஓ, இது என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள். சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது தோன்றியதை விட மோசமாக இருக்கிறது. என்ன ஒரு குழப்பம். அதுவே நான் முயற்சித்தேன். இல்லை, நமக்கு இன்னும் தேவை. சரி, எவ்வளவு அருவருப்பு. ஓ, எனக்கு வாந்தி வரப்போகிறது. கிட்டத்தட்ட எல்லாம். இப்போது உன் முறை. சரி, எனது ஜியோசன் எனது. எனக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது ஒரு மோதிரம். அழகாகவும் ஸ்டைலாகவும் இருக்கிறது. ஒரு நிமிடம், இது சாப்பிடக்கூடியது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது நல்லா முடிஞ்சது போல தெரிகிறது. சரி, வாவ், இப்போது என் முறை. இதன் உள்ள என்ன இருக்கிறது? இது ஒரு புத்தகமா? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வாவ், இது மந்திரமாய் தெரிகிறது. இது எப்படி வேலை செய்கிறது? நான் மந்திரத்தை படிக்க முயற்சிக்கிறேன். உதாரணமாக, இதை விசித்திரமாக எதுவும் இல்லை. சூசி, உன் கண்ணாடிகள் அவை சிறப்பாக இருக்கின்றன. வாவ், இது வேலை செய்கிறது. இப்போது என் முறை. வா. ஆம், என் மோதிரம் திரும்பி வந்தது. குளிர். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். கேட், எனக்கு நினைக்கிறேன் உன் தட்டு மீண்டும் நிறைந்திருக்கிறது. என்ன? ஓ, இல்லை, நான் அவற்றை மீண்டும் சாப்பிட மாட்டேன். பாருங்கள், சாப்பிடுங்கள். பெண்களே, நாங்கள் கல், காகிதம், கத்தி விளையாடுவோம். எனக்கு ஒண்ணு இருக்கிறது. என்ன, கச்சா மீன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சரி, நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன் என நினைக்கிறேன். ஓ, இல்ல, என்ன ஒரு கனவு. எனக்கு போதும். நான் இனி தாங்க முடியாது. சூசி, உன் பாதுகாப்பு பெட்டியை திற.
சரி பார்க்கலாம். இங்கே மீண்டும் ஏதோ விசித்திரமாக உள்ளது. ஓ, இது என்ன சாதனம்? உனக்கு தெரியாதா? எனக்கு எந்த கருத்தும் இல்ல. நான் இதை திறக்கிறேன். இவை சாக்லேட் குக்கீகள். வாவ், ருசியாக இருக்கிறது. ஆம் ஆம் ஆம், இது எல்லாம் எனக்கே. அற்புதம். உள்ளே யாரோ இருக்கிறார்கள் போல. இது என்ன வகை பொத்தானு? ஓ இல்ல, அது ஒரு பேய். ஏய், அவன் என் குக்கீகளை திருடுகிறான். குக்கீஸ் எனது பிடித்த சுவை. ஏய் பேயே, இவ எனது. வாங்க திருப்பி கொடு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஏய் மிஸ்டர் பேய், இங்கே உங்களுடைய குக்கீகள் இருக்கின்றன. இதோ வாங்க, இங்கே வாங்க. நான் என் வழியில் இருக்கிறேன். பிடிச்சேன். இப்போ நீ வெளியே வர மாட்ட. ஏய், அவனை மீண்டும் பெட்டியில் வைக்கலாம். சூப்பர் யோசனை, இதை செய்யலாம். ஊரே, எல்லாம் சரியாக நடந்தது. அவளுக்கு உண்டு. ஆனால் இது மிகவும் நான் ஜெல்லிக்கு ஒட்டி கொண்டு விட்டேன் என்று நினைக்கிறேன். ஐயோ, ஏன் மூடி? பெண்கள் என்னை இழுத்துதவங்கள். அது ருசியானது. ஐயோ, அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் தானே அடுத்தவர். செல்லமே, இந்த ஜெல்லியை ருசி பார். ருசியாய், நீ சின்ன பிசாசு. ஓ இல்லை, நான் பல வண்ணங்களில் இருக்க விரும்பவில்லை. எனக்கு என்னுடைய பொன் ஜெல்லியை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவையாக இருக்கிறது. சரியா நம்ப முடியல. நல்லது. என்னிடம் உள்ள நகைகளை எல்லாம் பாருங்கள். இது அதிசயமாகிறது. என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ இல்ல. ஓ, என்ன நடக்கிறது? நீங்கள்? நான் அதை மறந்து விட்டேன். வாவ் வாவ், இது என்ன? நான் சாப்பிடுகிறேன். அஃப்கா என்ன? ஹலோ, நல்லா. பூச்சிகள் அல்ல. இல்லை, நான் அவற்றை சகிக்க முடியாது. நீங்கள் எனக்கு பணம் தருவீர்கள். ஓ வாங்க, இது ஒரு இளஞ்சிவப்பு பூச்சிதான். சரி சரி, இப்போ
நாம கெட்டு போன கேக் சுத்தம் செய்ய போறோம். பெரிய விஷயம் இல்ல. பாரு என்ன ஜேன் சரியா இருக்கு. நன்றி. நான் எல்லாவற்றையும் கிருமி நாசினி செய்ய வேண்டும், உங்களையும் கூட. ஹலோ, நான் அடுத்ததாக இருக்கலாமா? நான் கேக் அலங்கரிக்க வேண்டும். தனித்த என்னடா இது? அது நிச்சயமா உனக்கு போதுமா? ஓ சரி, அப்படியாச்சா? சரி. அவர்களும் போதும். பெண்களை நுழைவோம். இந்த கேக்கில் நான் ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குவேன். ஒரு சில வினாடிகள் கொடுத்து வாங்க. ஓ, மெக்ரோன்கள். அமேசிங். கேடியோ. கற்றுக்கொள்ளுங்க. பெட்செட். நானும் முயற்சி செய்ய விரும்பினேன், எனக்கு கிடைக்கல. நான் அவரை திருமணம் செய்ய இருக்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. உங்களது விரல்களை லீக் செய்யலாம். ருசியானது. உங்களுக்கு என்ன சொந்தமாக ஒரு அற்புத கலெக்ஷன் சோபி. சாரி, அப்படியானால் என் வேலைக்கு போயிடுறேன். வாவ், இது ஒரு புளையாஸ்ட். இந்த விலை உயர்ந்த கேக் உண்மையில் ருசியானதும் இனிப்பானதுமாக இருந்தது. கிரீம் என் வாயில் உருகுகிறது. எவ்வளவு பெரியதாக! நான் இதை என்றும் அனுபவிக்கலாம். ஓ ஜூலி, நீ அதிகமாகவே பதிலளிக்கிறாய் என நினைக்கிறேன். யாரோ எப்படி சொல்றீங்க? சூப்பர்! எனக்கு பப்பகம் மீது சோளம் இருக்கு. நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த பசால எனக்கு உதவி தேவை. கவலை இல்லைங்க மைம்ஸ், நாங்கள் விரைவில் எல்லா அழுக்குகளையும் சுத்தம் செய்யவோம். நமக்கு நுண்ணோக்கி தேவையானது. ஓ, ஆனால் பாருங்கள், பகுதி நமது கிருமி நாசினி தேவைப்படுகிறது. ருக்கு, நான் உன்னை பின் செய்வேன். ருக்கு. ஓ, உங்களுக்காக அதை சாப்பாட தயாராக இருக்கிறேன். நன்றி பிரிட்னி. எனக்கு உண்மையிலேயே பணம் தேவை. பணிச்சுவோம். அது என்னுடைய முறைதானா? மேயா, நல்லது. நான் இன்ஸ்டாகிராம் பப்ளிகம்களை முற்றிலுமாக காத்திருக்கிறேன். இது மிகுந்த நீளமாக உள்ளது. நான் பேச்சீடு. அது உங்களை விட காயப்படுத்து. அருமை. ஏய், அம்மா, கோப்பு திறக்கவும். வாவ், எனது வாழ்க்கையில் இதைவிட குளிர்ச்சியானதை நான் பார்த்ததில்லை. வாவ், ஆமா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அற்புதம்.
ஓ சரி, நாம இதை சரிபார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கம்மு அதிசயமானது பெண்களே. இது கிராமேல் போல இனிப்பானது, நிஜ தங்கம் போல அழகு, இத போல பெரியதாக உள்ளது. நான் உலகின் மிகப்பெரிய குமிழில் விளையாடி வந்து விட்டேன். வாவ், அருமை. ஆமா, ஓ இல்ல, வாசனா வாங்க, இங்கு வாருங்கள். குதிக்கவா? நான் சாக்லேட்டை சாப்பிட விரும்புகிறதா? பார்ப்போம். அற்புதமானது. என்னை பார்த்து அப்படி ஏன் பார்க்கிறீர்கள்? என்னை அமைதியாக சாப்பிட விடுங்கள். நீங்கள் அதை பார்த்தீர்களா? அவள் பேராசை. அவளிடமிருந்து ஒரு சாக்லேட் பார் திருடி விடுவோம். அவள் கவனிக்க மாட்டாள். அனைத்தையும் திருடுகிறான். பாதுகாப்பு உறுதி செய்யவும். இந்த என் காண்டரை சனமை பார்த்துக்கோ. ஆச்சி, உன்னை கவனிச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு எண்ணம். இதை உடைப்போம். இது வேடிக்கையாக இருக்கும். இது செய்றோம். ரார். ஓ, அது வேடிக்கையா இருந்தது. இப்போது எல்லா சாக்லேட்டும் எங்களுக்கே. ருசியானது. செஃப் பேட்டன் யார்? என்னால் ஒரு பர்கர் செய்ய வேண்டும். முதல் சுற்றில் பெரியதும் ருசியாகவும் இருக்கட்டும். ஒரு பர்கரா? ஆமாம். என்னால் பர்கர் செய்யப்படவில்லை, ஆனால் அதை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலில் ஒரு வலுவான பெட் மீனாக 4 கூர்மையான நகங்களால் ஒரு குடுவையை திறக்க முடியும். என் பர்கரில் பட்டியை மீன் மாற்றும். எனக்கு மீன் பிடிக்கிறது. இப்ப எனக்கு ஒரு கவலைப்படாதே, நான் உன்னை நோவிக்கப் போவதில்லை. நான் பாத்தி மற்றும் சீஸ் வெட்ட வேண்டும். அது இல்லாமல் பர்கர் இல்லை. என்ன சந்தா போகை. வணக்கம். அதை சாப்பிட தயார். என்னை போன்ற இனிப்பு பேர்க்கரை ஒன்றை தயார் செய்ய விரும்புகிறேன். அந்த இனிப்பு பனியில் மாம்பழ ஜெல்லி இருக்கும். பாஸ்கின் ராபின்ஸ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மேலும் அது இதய வடிவில் இருக்கும். சிறிது கூடுதல் புளிப்பான கம்மி மற்றும் இனிப்பான ஸ்ட்ராபெரி சீரப். இரண்டாவது பன் மற்றும் போலா. என் பர்கர் முடிஞ்சது. எனக்கு தோணுதலின் செய்த பிடிக்கும். அவள் அதை விரும்புவாள். அதில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன இருக்கிறது? அந்த பர்கரை கூட நன்றாக உண்ண முடியவில்லை. நீ சிரிப்பதை நிறுத்த வேண்டும். உனக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். இல்லை, வெறியனாதே. இல்லை. ஏ, அது மாவு. ஓ, நிறுத்து. எனக்கு புரியவில்லை. பிடித்து விட்டேன்.
சரி, எங்கூட வேகம் உச்சியில் தாங்கிறது. இதோ உங்களுக்காக ஜலம் நீரு. அது போதும் கவிஞர். சரி, இனி கிண்டல் வேண்டாம். சமையலுக்கு நேரம். நான் பான்ஸ் கொண்டு தொடங்குவேன். அதற்கு மாவு தயாரிக்க வேண்டும். ஆனால் அதுதான் எல்லாம் அல்ல. காய்கறிகளை நாம் மறக்க கூடாது. அவற்றை மெல்லிய வளையங்களாக நறுக்க வேண்டும். மற்றும் ஆமாம், கொஞ்சம் இறைச்சி. ருசியான பட்டி தான் ஒரு பர்கரின் அடிப்படை. சாஸ் கூட மிகவும் முக்கியம். நான் இதையெல்லாம் எனக்கே சமைக்கப் போகிறேன். என் நினைப்பில் பேட்டியின் தொடக்கமாக உள்ளது. ஓ ஆமாம், இப்போது எல்லாம் சேர்ந்து வருகிறது. அனைவரும் விரும்பும் ஒரு மலிவு. இது உறுதியாக இருக்கும். இது பெரியதாக மட்டுமல்ல, மெய்யல்லாத வகையில் சாறு நிறைந்ததும் ருசியானதுமாக உள்ளது. அப்தே, இதுல எப்படி அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள். அனைவரும் இதை நேசிப்பார்கள். ஓ நட்சத்திரங்கள், சீரானது. அதுவும் சரியே, நானே பசிக்கு வைக்கிறேன். ஓ, இது லின்சேக்கு. ஓ, செட்டைகளோட பாருங்கள், மிகவும் நன்றாக தோன்றுகிறது. ஒரு விதிவிலக்குடன். தொண்டு கிழி, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஓ, இதுவே மோசமாக காற்று வீசி. நான் அதை முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. க்ளோய் எனக்கு செய்த இந்த அழகான இளமை அடுப்பிங் பகரை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். அதே மிக அருமை. சரி, மீண்டும் முயற்சிக்க வெளியிருக்கும் ஒன்றே செஃப் ஈத்தனின் பெரிய பர்கர். இது சாதாரண போர்க்கர் அல்ல, இது முழு கேக். ருசி அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் வெல்லப் போகிறேன் என்பதை நான் அறிவித்தேன். கடைசியாக நான் தானே செஃப். என்னை பற்றி பெரிதாக இருப்பது ஓ, நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் நண்பா. ஓ இல்லை, மிருகம் நகரில் இருக்கிறது. மீண்டும் எனக்கு சுவையான முட்டை தயாரி. நான் அவர்களை நேசிக்கிறேன். நன்றாகவே செய்யலாம். எளிதாக தாண்டு. ஓ, நான் கொண்டிருக்கிற பூஞ்சை பார்த்து பார். நான் அழகான முட்டைகளை செய்ய போகிறேன். அந்த கண்களை பாருங்கள். அற்புதம். மீதமுள்ளது காதுகள் மற்றும் டை ஒன்றை சேர்ப்பது மட்டுமே. ஒரு தட்டில் வைத்துக் கொள்வது. இதோ சென்று விட்டோம். விரிவுகள், ஒரு கலை வேலைப்பாடு. அற்புதம். யோகர்ட் மிகவும் சுவையானது. எனது இனிப்பிற்கு மீதமுள்ள யோகர்ட்டை பயன்படுத்துவேன். லின்சே முட்டைகள் விரும்பினதை நான் அறிவேன். ஆனால் நான் மிகவும் ஊத்து ஏதேனும் செய்கிறேன். மஞ்சள் கரு பதிலாக நான் தின்பது பீச்சுகளை கொண்டு செய்வேன். நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். அப்படின்னா நாங்கள் எங்கள் தயிரில் ஒரு பேரிக்காய் சேர்க்கிறோம். உண்மையில் 2 பேரிக்காய். பாருங்கள், அது முட்டைகளைப் போல இருக்கிறது. அது போல தோன்றுகிறது, ஆனால் அது அல்ல. நான் மிகவும் உண்மையான முட்டைகளை காய்கறிகளுடன் செய்ய போகிறேன். அதற்காக நான் முட்டைகளை மட்டுமல்ல, காய்கறிகளையும் தேவைப்படும். இதை இங்கே கச்சிதமாக ஊற்றுகிறோம். ஓ, நேரடியாக நன்றாக அடுப்பில் போடுகிறோம். அலாம், என் முட்டை அடிப்படையா யார்? இப்போது அதை உருளையில் உருட்டுகிறோம். இந்த ரோவில் சீஸ் தூவலாம். அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒத்துக்கிறேன். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கே எனது தயிர்? அதை யாரு சாப்பிட்டாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் காலடிகள் உன்னை வெளிக்கொண்டு வந்துட்டன பூனை. உனக்கு வெட்கம் இல்லை. என்னை ஊழியம் செய்யாதே. வாருங்கள்,
விரைவில் விடுங்கள், எனக்கு பசிக்குது. ஓ, சாப்பிடுங்கள். சரி சரி, சுவாரஸ்யம். சரி, அது அழகாக இருக்கின்றது. க்ளோயி, நீ என்ன செய்தாய்? இங்கே முட்டையின் மஞ்சள் பூ கொஞ்சமே இருக்கிறது. சரி, இதை பாபர வகி பார்க்கலாம். எல்லாம் வேறு எதுவாக இருக்கும். அவை பேரிக்காய். உண்மையில் சோ நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். சீசன் ரோல் நல்லதா தெரியுது. அவர் சீச பொறுக்கல, நான் அதை பிடித்தேன். சரி, இப்போது மிஸ்டர் குட்டி பூனையிலிருந்து முட்டை சாப்பிட வேண்டும். இதுவரை இது மிகவும் அழகாக இருக்கிறது. சிறப்பு, அற்புதமாக இருக்கிறது. மிஸ்டர் குட்டி பூனையை நீங்கள் தான் தக்கதான வெற்றியை பெற்றுள்ளீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நான் உங்கள் இழந்து விட்டேன். எனக்கு எழுதாதே. வாவ், நாங்கள் சாக்லேட் தொழிலில் இருக்கிறோம். குளிர், இது என் கனவு. இது முழுவதும் ஓடும் வீடுகளாலும் ஊற்றுகளாலும் ஆனது. மேலும் இத பாரு, ஈதன் பாரு. நான் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்தேன். நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாங்க, கதவை திறவுங்க. கிளிக்கு நேரமாக இருக்கிறது. வாங்க, நாம் எல்லாம் சேர்ந்து பலவீனம் இல்லாமல் இருக்கலாம். செயல்படவில்லை. ஆம், ஆனால் நாம் எதையாவது சாப்பிடலாம். அப்போ இராம்பு சீக்கிரம் மீறலாம். பாருங்கள். ஆம், நான் மேலோட்டமாய் சாப்பிடுகிறேன், அதிகமாய் சாப்பிடுகிறேன். சாக்லேட் முட்டைகள் முட்டி சிதறுகிறது. எனக்கு இனம் புரிவதில்லை. எம்ஸும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன, நான் ஏற்கனவே முடியவில்லை. இது அதிகமாக உள்ளது. என்ன, சரி, நான் நினைக்கிறேன் நாம் இங்கே முடித்து விட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் அவளை நேசிக்கிறேன். இது அருமை. இனிப்பு சொர்க்கத்தில் உங்களுக்கு பிடித்த இடம் இது? எனக்கு தோன்றுகிறது நான் திருடன் செல்ல போகிறேன். நாம் இங்கே எல்லாவற்றையும் சாப்பிட்டோம். ஈதன், இல்லை, எல்லாவற்றையும் இல்லை. வாருங்கள், நாங்கள் இன்னொரு சாக்லேட். எழுந்திரு. வாரும். சரி, இன்னொரு முறை முயற்சிக்கலாம். வாரு, எழுந்திரு. மன்சி, நாங்கள் கதவை கடந்து செல்ல முடியும் என்று நினைக்கிறேன். ரே, நாங்கள் என்ன அப்பா? என்ன அது? நீண்ட பிளாஸ்டர் பிடிக்குமா? இங்கிருந்து வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. வாருங்கள், ஓட்ட போகிறேன். அவ்வளவு எளிதில் இல்ல. நாங்கள் எங்கு பரப்பதோ? ஹாஹா, சரி சரி, நான் அவர்களை அங்கே கொண்டு செல்லவிருக்கிறேன். நாம் இன்னும் முடியவில்லை. சரி, நாம் எங்கே இருக்கிறோம்? நான் மீண்டும் வழக்கமானவராக மாறிவிட்டேன். ஆமாம், இனி நான் குண்டு பயலில்ல. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஈதன், நீ எங்கே இருக்கிறாய்? ஈதன், என்ன ஆகிவிட்டது? நான் என்ன செய்ய வேண்டும்? வெளியேறும் அடையாளம் அங்கேதான். எங்கு? மேலே. நாம் செல்லவதா? என்ன பண்ண வேண்டும் என எனக்கு தெரியும். எங்களிடம் நிறைய பபிள் கம் இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் உனக்காக ஈதன் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு கம்மை சாப்பிட தயார். ருசியானது. இது மிகவும் நல்லது மற்றும் அருமையானது. வா நான்சி, நீங்க தான் செய்ய முடியும். எனக்கு ஒரு சக்தி எழுச்சி இருக்கிறது. ஆனால் இல்லை, இன்னும் நான் என்றென்றும் பயமாகவே இருக்கிறேன் போன்று தெரிகிறது. இல்லை, எனக்கு ஒரு வினாடி கொடுக்கவும். அது போதுமானது என நம்புகிறேன். இதோ இதன். சரி, வா, எடுத்துக்கொள். நான்சி, நன்றி. என்ன, நான் பறந்து செல்கிறேன். வா ஈதன், நான் உடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். நீ செய்து விட்டாய் நான்சி. என்ன? ஓ இல்ல, ஒன்கா அதை மீண்டும் செய்கிறார். நீங்கள் வாங்க, இது என் காலனி. அதை எடுத்துக்கோ. பண்ணிடுங்க. குழந்தை, அவனுக்கு அது தக்கதே. ஓஹோ, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? பல சுவையான பொருட்கள்.
இங்கே நான் கதவை கண்டேன், ஆனால் அதை மீண்டும் திறக்க முடியவில்லை. என்னை நாய் வேண்டும். நான் அதை பெறவா? அது சரி. என்ன? அது உண்மையானதல்ல. ஈத்தன், நீ என்ன செய்கிற? இந்த சுவையான புளித்தூள் கொழுக்கட்டைகளை பாருங்கள். நான் அதை ரொம்ப விரும்புகிறேன். ஏன் வடிவுள்ள வாசனைகள்? சரி, நாம் அன்னத்தை பார். அது எங்கே? அது எங்கே? இது சிறுநீர். ஈதன், சாப்பிடுவதை நிறுத்து. நாம சிந்திக்கணும். அங்கே திருக்கிடும் குளிர்பானங்கள் அவன் இருக்கின்றனவா? உள்ளே இருக்கிறான். ஆமாம், நல்லா இருக்கேன். நாங்க எல்லா காட்டன் கேண்டி பூரணமா கரையிறோம். அப்புறம் எல்லா இனிப்பு கிடக்கும் பாரு. எவ்வளோ அழகான சாக்லேட். ஆனால் நாமோடு கண்டுபிடிக்க தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படியா ஒரு நாயை காணலாம்? எதுவும் இல்லையா? மறுமொரு ஸ்னிக்கர், மற்றொன்று டிண்டர். வாங்க, வாத்து எங்க? இன்னொரு ஒண்ணு. இதான் இன்னொரு ஒண்ணு. எனக்கு நீலமும் இருக்கு. நம்மிடம் காடன் கண்டி இல்ல. இதுவாக இருக்க வேண்டும். நாம் தான் வாத்தை கண்டுபிடித்து விட்டோம். அப்படியா? இதோ உன் சிறிய பொக்கிஷம். சல்யூட். இங்கிருந்து போவோம். உன்னை பிடிச்சு. அவன் பிடிக்க வருகிறான். சீக்கிரம். ஓட முடியாது. நானும் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறேன். வாங்க, யார் முதலில்? வாங்க. நான் மறுமுறை செய்து காட்டினேன், காலணிகளின்றி. ஆனால் நான் செய்தேன். நாம் கதவை திறந்து விட்டோம். வா ஈதன். பை ஒன்கா. ஆஹா, இவ்வாயில் ஒரு கண்ணியாக மறைந்து விட்டது. இப்போது அது பூட்டப்பட்டு விட்டது. நாம என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதை பார்க்கிறேன். Super. மற்றொரு முறை அப்படி செய்து விடுங்கள். ஆம், நீ செழுமையான ஜீனியஸ் வா இதயத்துல. வாங்க, நீயே வாராயா? உங்கள் பார்வைக்கு நன்றி. போர் வாருங்கள். கதவு வெடிப்பு. ஆஹா, எவ்வளவு அருமை. குரே, சுதந்திரம், ஹம்பீர் மற்றும் சிராரால் என்ன இருக்கிறது பாரு. ஓ, இனிமை. சுதந்திரம் என்ன? நான் சொன்னேனடி, அட, நீ உன்னை ஓட பிடிக்காது. முடியாது. நான்சி, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, எனக்கு ஒரு சூப்பர் சாப்ஸ் இருக்கிறது. ஜேன், என்னை பிடி. அப்பா, என்ன நடக்கிறது? வாசகர்களே, ரெடிங்க. என்னால் மட்டுமே. ஆமாம், சரி, உன்னை சாக்லேட்டா மாற்றுகிறேன். அவர் உண்மையில் செய்யும் சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். ஆமாம், நீ கலாமே நான்சி. அவனை பிடிச்சோம். ஹாஹா, கையொடுப்பு. அது ஆமாம், கண்டிப்பாக. கேனி. சரி, நான் நெசவும் முடித்து விட்டேன். சமையலை தொடங்குவோம். முதலில் ஒரு கிரீமை பூச வேண்டும். பல அடிக்கட்டுகள். கண்டிப்பாக பக்கங்களில் சில நிறமுள்ள கிரீமை சேர்ப்போம். அட, இது சிறப்பாக உள்ளது. எடுத்து விடுவோம். பாட்டி ஒரு மார்ஷ்மெல்லோ வாழ்க்கை மர்மம் அறிவார். அதை பாருங்கள். நான் இவை மெலிந்த நூல்களை உருவாக்குகிறேன். வேயிலா, நமக்கு பின்னல்களாகவுமே கிடைத்து விட்டோம். இது கேக்கிற்கு சரியான அலங்காரம் அல்லது வேற எந்த இனிப்புக்கும் சரியானது. சரி, நான் முடித்து விட்டேன். சமையல்காரர், நீங்கள் ஏதாவது விதிவிலக்கு செய்கிறீர்களா? பாட்டி, என் கேக்குக்கு தலையிடாதே. இந்த அற்புதமான வானவில் இனிப்பை பாருங்கள். சரி, இதற்கு சரியான வடிவத்தை கொடுத்து விடுவோம். பிரமாதம். பாதி முடிந்து விட்டது. இப்பொழுது கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம்.
அத்தனைதும் சமமாக்குவது சரியானது. மேலும் ஒரு பளபளப்பான மேல் பக்கம். பாலா, அது பாரு, இதுவெல்லாம் அழகா இல்லையா? நிறங்கள் அதிகமாக இருப்பினும் அது சிறந்ததே. மேலே சுவையான சிற்றூட்டல். நான் முடித்து விட்டேன். போன் அப்பெட்டிட் குழந்தை. அதிசயம் செஃப், நீங்க நன்றா செய்தீர்கள். ராக்ஸி நான் கூட தொடங்கவில்லை. நன்றாக. எனக்கு அவசரமாக என் குண்டுவடிகள் வேண்டும். நெஞ்சில் நிறைய இருக்கிறது. அதை பயன்படுத்தி கேக்கை அலங்கரிப்போம். அதிகம் இருக்கிறது தான் மேல். இது மிகவும் நல்லதாக தெரிகிறது. நன்றாகவே உள்ளது. இப்போது காப்ல வறுவலை சேர்த்துக் கொண்டு முடிக்கிறேன். என்னிடம் அதிக நேரம் இல்லை என்பதில் மிகவும் வருந்துகிறேன். என் அண்ணன் இதை பிடிக்கும் என நம்புகிறேன். கவலைப்படாதே செல்லம். அட்டி, நாங்கள் தயாராக உள்ளோம். எவ்வளவு வேடிக்கையான விளையாட்டு! எல்லா டோனட்ஸ்களையும் நான் சேகரித்து வென்றுவிட்டேன். மடிவே ஸ்வோர்ட் என்ற விளையாட்டை கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர் என மறைவு தளங்களில் பதிவிறக்கி நாம் இணைந்து விளையாடலாம். நீ அற்புதமான வேலையை செய்தாய். ஒவ்வொரு கேக்கையும் தனித்தனியாக சாப்பிடுவேன். என் சகோதரியின் கேக் சாப்பிடுவதற்கு நல்லது, ஆனால் ஏதாவது விசேஷம் இல்லை. ரெயின்போ கேக். சமையல்காரர் இதை நிச்சயமாக செய்தார். இது மிகவும் அழகாக இருக்கிறது, மேலும் மிகவும் ருசியானது. நன்றி பாட்டி, நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான கேக்கை செய்துள்ளீர்கள். வாவ், ரொம்ப சூப்பர். எனக்கு பிடிச்சிருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார். உண்மையாவா? நீ கேட்டியா அது? பாட்டி சூப்பர். அறிந்தாயா? சரி கெனி, இந்த முறை நான் கவனச்சிதறி விட மாட்டேன். இதை பண்ணலாம். முதலில் பிளெண்டரில் பாலை ஊற்றுங்கள். எப்படி போன சாலட் பகுதி? முக்கியமாக மூக்கில் புகாது பார்த்துக்கொள். காகாவிற்கு எந்த ருசி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி நான் ஜெயிக்க போவதில்லை. நான் இதோடு குளிர்ச்சியானதாக ஏதாவது சேர்க்க வேண்டும். உதாரணமாக குக்கீஸ் மற்றும் மார்ஷ்மெலோக்கள் மற்றும் மற்ற சில விஷயங்கள். இந்த சேர்க்கையை பார்த்து கென்னி அதிர்ச்சி அடைவா என்று நினைக்கிறேன். என் காக்டெயிலை அவர் பருகும்போது அவரது முகத்தை கற்பனை செய்ய முடிகிறது. ஒரு நாள் நானே என் சொந்த உணவகத்தை தொடங்கி விடுவேனா? அப்பொழுது ராக்ஸி, சரி, கவலைப்படாதே. நான் என் காக்டெயிலுடன் தொடர்கிறேன். என்னுடைய கருத்தில சாக்லேட் இல்லாமல் மிகச் சிறந்த காக்டெயில் செய்வது சாத்தியமல்ல. இதோ பியாரிப்பான், இதை உருக்குவோம். அனைத்தும் முடிந்தது. மூத்த அத்தை அருமையான சூடான சாக்லேட் செய்தார். அதுவே இல்லை. பாட்டி, நல்லா. நான் என்னோட காக்டெயிலுக்கு போறேன். முதலில் நான் ஸ்கிட்டில்ஸ் பயன்படுத்துறேன். ஆம், ஆல் சரியான அலங்காரம். ஸ்ட்ராபெர்ரி இல் செல்கிறேன். அனைத்தையும் மிக்சியில் போடுகிறேன். சில ஐஸ்கிரீம் சேர்க்கிறேன். நிறைய ஐஸ்கிரீம். அடுத்தது ஸ்ட்ராபெரி ஜாம். எனது காக்டெயில். கடைசியாக ஒரு வானவில் டோனட். மேல் சில விசிறிபால். யானை எச்சல்கள் சில.
மற்றும் கமிகள். சரி, மேற்புறத்தில் சிறு நிறமுள்ள சிறுதுளைகள் மற்றும் என் பொன்னாணி முடிந்தது. என்ன சொல்கிறீர்கள் பாட்டி? வாழ்த்துக்கள் சமையல்காரர். என்னுடைய பாட்டியாருக்கு குளச்சேரியோட பனானா பால் மற்றும் ஐஸ்கிரீம் செய்ய தனித்த அறுவை இருந்தது. அதை எல்லாற்றையும் கலக்குவது. என்னுடைய சாக்லேட் கோப்பை எப்படி இருக்கிறது? அது உறையிறார் என்று நம்புகிறேன். ஆம், நிச்சயமாக உறைந்துள்ளது. வாருங்கள் சில குக்கீகளை நசுக்குவோம். எனது வாழைப்பழ கூத்தையை ஊற்றுகிறேன். அந்த குக்கி முறிதல்களை பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் நினைவூற்றுவதுண்டா? ஒரு மலரும் கொண்ட கிண்ணம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். கென்னி, நீ எனக்கு சிறந்த வேலை செய்தாயே. இந்த கிளாஸுகுவை மிகவும் அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. வாவ், இவை எல்லாமே எனது பிடித்த மிட்டாய்களே. அது என்ன? ராக்ஸி. சரி, அடித்து பார்த்து விடலாம். எனக்கு இது பிடிக்கும். நான் பயந்தேன். இது பூமியா? வாசனை சுவாரஸ்யமாக இல்லை. ஓ, ஒரு நிமிடம் காத்திரு. இந்த திட்டம் சாப்பிடக்கூடியது. இது போல ஒன்றும் நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. ஆனால் வெற்றியாளர் சேஃப். அருமை மாமாமியா, இது எனது வெற்றி. நீ என்ன கூட பாஸ்டா சமைக்கிறாயா? கூழமைந்த பந்துகள் சேர்க்கவும். சரி, அன்புக்குரியவளே. நாம் அரை நேர நூடுல்ஸ் செய்ய முடிந்தால் நான் பாஸ்தா சமைக்கிறேன். கச்சா காய்ச்சும் போது நான் எனது தொலைபேசியில் விளையாடலாம். நீ அதை சாப்பிட முடியாது. மிகவும் ருசியான பாஸ்தா உங்கள் சொந்த கைகளால் செய்யப்பட்டதும் தான். முதலில் நான் மாவினையும் 2 முட்டை மற்றும் பால் சேர்த்து துவக்கி தோசைகளை தயார் செய்ய போகிறேன். அதை வடித்தால் கலக்கவும் மற்றும் மாவை உருட்டுங்கள். அதில் எங்களுக்கு இயந்திரம் உதவும். நன்றாகவே பாஸ்தாவை வெட்டுகிறது. பரிபூரணம். இதை பாருங்கள். நம்ம வந்து இதை காய்ச்சி விடுவோம். இப்போது பூண்டு சேர்த்து தக்காளி பாதம் செய்ய ஆரம்பிக்கிறேன். பாட்டி, என் பாஸ்தா புலோனியஸ் சாஸ் மற்றும் துருவிய சீசுடன் நீங்களே பார்த்திருக்க வேண்டும். எப்பவும் கடாயும் தான். ஆசம். அதற்கு கொஞ்சம் பேகன் சேர்த்தால் அருமை. மற்றும் சில சீஸ் நடுவே உதவி. நான் புதிதாக சாதித்தேன். நான் அதிகமாக விளையாடிக் கொண்டிருந்தேன். நான் வா என்னுடைய முழு நூடுல்ஸ்களின் கடவுள். நன்றாக இருக்கிறது என நினைக்கிறேன், ஆனால் இது ருசியாக தெரியவில்லை. உண்மையில் கேட்சப் சரி செய்ய முடியாதது எதுவும் இல்லை. பாருங்கள் பாட்டி, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு தோன்றுகிறது என் நூடுல்ஸ்கள் தயாராக. நான் அவற்றை இருந்து எதை வேண்டுமானாலும் நையாற்ற முடியும். அதை சுருட்டிக் கொள்ளலாம். மேலும் சிறிது தக்காளி சாஸ் ஊற்றுகிறேன் மற்றும் அதனை அலங்கரிக்கிறேன். நீ என்ன சொல்லுகிறாய்? நன்றி பாட்டி, ஆனால் இதை பாருங்கள். நன்றி. இது செம்ம பண்ணாங்கிறது. முடிச்சாச்சு. அது சூப்பராக இருக்கிறது. இன்று நான் அருமையான மதிய உணவு சாப்பிட போகிறேன். இந்த பாஸ்தா பீஸா போன்ற தோற்றத்துடன் இருக்கிறது. மிக அருமையாக சுவைக்கிறது. இந்த சீசை பிரான்சில் சாப்பிடுகிறீங்களா? எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் பாட்டியின் பாஸ்தா சாப்பிட போகிறேன். இது மிகவும் வேடிக்கையாக தெரிகிறது. உண்மையில்
சமையல்காரரின் பாஸ்தாவுக்கு கொஞ்சமும் கம்மி இல்லை. ஆனால் என் சகோதரியின் நூடுல்ஸ் அப்படி அருமை இல்லையோ? அது அழகாக இல்லை. அதற்கு சுவை மன உறுத்தும். அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இது எனது பாட்டிலா, இது மிகவும் சிறியது. மற்றும் எனக்கு இதை விட பெரிய பாட்டில் எனக்கு தேவையானது இதுதான். உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு உன்னால் தெரிகிறதா? வாவ், ஆமா, உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள். கிம், நீதான் அதிர்ஷ்ட கெட்டவள்னு சொல்லலாம். முதலில் உன்னுடையவற்றை நாம் சோதிக்கலாம். சரி, பாட்டிலை திறப்போம். இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது. இது ஸ்கிடில்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி. இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம். இது மிகவும் சுவை. ஓ ஆம், ஓ அடித்தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன. நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி பெறுவேன்? காத்துரு, என் நாக்கு அது சிக்கியது. கூவெண்டின் உதவி செய். என்ன செய்ய? இதடியா எனக்கு தெரியும். இதை வெட்டி விடுவோம். என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள். இல்லை, நான் அதை செய்தேன். நன்றி. சரி, இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம். இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ருசியாய் உள்ளது. சரி, இன்னும் கசக்க போறோம். ஓ, நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு. வாங்க, பச்சை வெளியில் வரல. வாங்க, நான் அதை சுருக்க முடியல. அதை திறக்கலாம். நான் செய்து விட்டேன். இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம். இருங்கள், என்ன? என் கை அது சிக்கியது. பெண்கள், என்னை உதவுங்கள் தயவு செய்து. சரி, அட, சரி, அது தொடரு. சரி. இது சிறிது பிழுது பார்த்துடலாம். நான் நினைச்சதையால் இது எளிதல்ல. 1 2 1 0. உல்டிமா, எனக்கு வேற ஒரு திட்டம் வேண்டும். ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது. நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம். ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடக்கின்றன. எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும். இது வேலை செய்கிறது. ஸ்கிடில்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய் விட்டது. இது மிகவும் ருசியா இருக்கின்றது. ஓயே, அடடே, ருசியானது. இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா? வணக்கம், அவைகள் வெளிவரவில்லை. என்ன செய்வது நண்பர்களே? எனக்கு தெரியவில்லை. அப்போது சரி, எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது. இப்போது நான் இந்த பார்ட்டிலை வெட்ட போறேன். பாருங்க, அது வேலை செய்தது. ஏய், இப்போது நான் அதை பிடித்துக்கொண்டு சுவை உங்களைப் போடலாம். போல என்னையும் உதவ முடியுமா? மிகவும் சரி. ஓ நன்றி. என் கைகளில் சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது இப்போது. ஆனால் இது வேலை செய்தது. மிகவும் நன்றி ஜீனா. நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரி. இது மிகவும் ருசியானது. நிறுத்த முடியல. ஓ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க சுவையா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார். ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் டீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுல. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவெண்டின பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும். பிரியா ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா. ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம் குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும். வாருங்கள். என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம் லண்டன், எனக்கு என்ன கேக் இன்னும் ருசி. அது நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை.
சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசபமாக நடக்கட்டும் என நிறைவேறுகிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். ஓஹோ டினா, நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்ல, சரி, நான் ராஜா தான் உண்ணலாம். எவ்வளவு குளிர்! இது ஸ்ட்ராபெர்ரிகள் சூப்பர் கலவை. ஆஹா, எனக்கு புத்திசாலி. சின்னதா? ஏன் இது இவ்வளவு சின்னது? மற்றொரு நான் மிகவும் பெரியவன். ஸ்ட்ராபெர்ரி மிகப்பெரிய பிடிப்பேன் கிரீம். என் ஆசை ஒன்று நிறைவேறிவிட்டது. நான் மிகப்பெரிய கனவினை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள் டினாவை, அவள் தோல்வியாளி. அடடா, எனக்கு சிறிய பகுதி தான் கிடைத்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. அப்போ இது வச்சு என் வாய் முழுவதும் வழங்கல் கிரீம். ஓ, எவ்வளவு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ முடிஞ்சது. என்னுடைய வழி. அதை முயற்சி பண்ணலாம். ஸ்ட்ராபெரிகளில் தொடங்குவோம். ஆனால் நிமிடம், நான் முதலில் ஸ்ட்ராபெரிகளை கிரீமுடன் ஒன்றிணைத்து கொப்பளத்தில் வைக்கலாம். சிறிய தகவல். ஆனா யம்மி. இப்போது எனக்கு தோன்றியது, ஸ்ட்ராபெரிக்கு சுருண்டு கிரீமில் இட்டு விடுங்கள். அப்படியே எல்லாத்தையும் கலக்கத்தில் சேர்க்கலாம். ஒரு கரண்டியால். இப்போது எனக்கு ஸ்ட்ராபெர்ரி கிரீம் கிடைக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான யோசனை. இப்போது நான் கொஞ்சம் டோஸ்ட் சாப்பிட போகிறேன். இதோ ஒரு டோஸ்டர் மற்றும் ரொட்டி துண்டு. தவிர்க்கலாம். இப்போது அவற்றை தட்டு மீது வைத்து மேலே ஸ்ட்ராபெர்ரி கிரீம் தடவி. இதோ சாண்ட்விச். நான் ஒன்றிற்கு பிறகு ஒன்று அடுக்கவிருக்கிறேன். எனவே இது சாண்ட்விச்சாக இருக்காது, இது கேக்காக இருக்கிறது. சிறந்த ஐடியா இல்லையா? முடிஞ்சிட்டதா? போயிலா, ஏதோ ஒன்றில்ல. ஓ, அது சரி. மேலே கிரீமால் அலங்காரம். ஓஹோ, நான் அது செய்தேன். நான் சுவைக்கிறேன். ஆஹா, குறைந்தபட்சம் நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் நான் எதையும் முயற்சி செய்யவில்லை. ஓ நாளை, குறைந்தபட்சம் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் சிகிச்சை அப்படி இல்லை. சரி, அது எப்படி இருந்த போதும் முயற்சி செய்வோம். இது ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ருசியானது. சரி குவெண்டின், இனி உன் வரிசை. நீங்க சரி, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு கொண்டு ஒரு புழுதியான யோசனை உண்டு. நான் கிரீமை எடுத்து அதை பிணைத்து இப்போது அப்படியே ஸ்ட்ராபெரியில் குத்தி பிழிகிறேன். பாருங்கள், ஸ்ட்ராபெரி நிரம்பி பெரியதாகிறது. வெறித்தனமா வாயா வாங்கு. ஓ, அது வெடித்து விட்டது. ஆஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது பெண்களே. சரிதானே? இப்போது நாங்கள்